நீ ஜாயிண்ட்ல அதாவது முழங்கால் மூட்டு பகுதியில் சில பேருக்கு வந்து பெயின் இருக்கும். அந்த பெயினை குறைக்கிறதுக்கு சிம்பிளான ரெமடிஸ் இருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் தூங்கும் போது முழங்காலுக்கு கீழே 1 or 2 பில்லோ வச்சுட்டு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் தூங்குனீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது பெயின் இல்லாமல் இருக்கும். எப்போதுமே முட்டியில் ஒரு வலி ஏற்படுதுன்னா அதை சுற்றி இருக்கிற லிகமெண்ட்டையும் தசைகளையும் ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதை சுற்றி என்னென்ன இருக்குது, நீ ஜாயிண்ட்டில் நிறைய ஜவ்வு இருக்குது. அதை சுற்றி குவாட்ரசெப்ஸ் தசைகள் இருக்குது, பின்பக்கம் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் இருக்குது, லெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காஃப் மசில் இருக்குது. இந்த முக்கியமான 3 தசைகளையுமே நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெயின் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். காஃப் மசிலை பொறுத்த வரைக்கும் ஹீல் ரைஸ் பண்ணிங்கன்னா காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும். ஹேம்ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக காலை வந்து சேரில் வச்சுட்டு உங்களோட கையால் பெருவரலை தொட்டிங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ மசில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லிகமெண்ட், அதாவது முட்டியில் உள்ள லிகமெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, உங்களோட கையை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் ஹோல்டு பண்ணலாம். இல்லைனா ஒரு டவலை வந்து ரோல் பண்ணி உங்களோட முட்டிக்கு கீழே வச்சுட்டு டைட் அண்ட் ரிலீஸிங் ஆக்ஷன் மட்டும் நீங்கள் முழங்காலுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் முழங்காலில் உள்ள லிகமெண்ட்டுக்கு. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் முக்கியமான ஹாம்ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், காஃப் மசிலாக இருக்கட்டும், முட்டியில் உள்ள லிகமெண்ட்டு இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரென்த்தனாக வச்சிட்டிங்கன்னா பெயின் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான லைஃப் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். எவ்ரி 30 minutes நீங்கள் மார்னிங் டைமில் வந்து எக்ஸசைஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமான லைஃப் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு சீக்கிரமாக கொடுப்போம்.